கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 47ஆம் பாடத்திற்கு சென்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இன்று நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். அப்படியே தாவீது தன் வழியை போனான். சவுலும் தன் ஸ்தானத்தில் திரும்பினான். கர்த்தர் இன்னைக்கு அருமையான வார்த்தையை புரிந்தாரு. அதாவது சவுல் தாவீதை ஆசீர்வதித்து வலியுறுத்த மாதிரி நம்ம அந்த வசனம் பார்த்துருக்கோம். ஏசப்பா உங்களே ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் ஏசப்பா நீங்கள் ஜெர்மனிகள் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே சமயத்தில் சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கு முன்னாடியே சவுல் தாவீதை வச்சு வகை தெரிவிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்படியே தாவீது, அதாவது பார்த்தீங்கன்னா தாவீது பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி படையோட யார் வராது? சவுல். அதாவது தாவீதை கொள்றதுக்காண்டி பெரிய படையோட சவுல் வராது. இந்த நபர் யார் தெரிய வருது? தாவீதுக்கு தெரிய வருது. தாவீதுக்கு தெரிஞ்சவங்க ஒரு டவுட்டுக்காண்டி ஒரு வேவுக்காரரை பார்த்து அனுப்பிச்சு விடுறாரு. உண்மையா அதை தகவல் தெரிஞ்சுக்கலாம் சொல்லி தாவீது ஒரு வேவுக்காரர் அனுப்புறாரு. வேவுக்காரர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு, ஆமாங்க உண்மைதாங்க, உங்களை கொள்றதுக்கு வந்துருக்காங்க, சவுலும் வராதுன்னு சொல்லும்போது உடனே என்ன செய்யறாங்க? தாவீது சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு தாவீது சவுலை பார்க்கலாம்னு போறாரு. அப்போ கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அபிசாய் 4 வரைகிறாரு. அது பார்த்தீங்கன்னா 4 வரைஞ்சிட்டு போறாரு. போய் பார்க்கும்போது அந்த சவுல் நல்லா நித்திரை போய் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சவுல் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அபிசாய் பார்த்து சொல்றாரு, அதாவது எதிரியை கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தாரு, இவரை நான் கொல்ல போகிறேன், 2 குத்தா இல்லை ஒரே குத்தா பற்றி கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அபிசாய் சொல்கிறார் தாவீதுகிட்ட. அப்போ தாவீது சொல்கிறாரு, அதாவது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். ரதங்கள்லாம் தெரியுங்களா? அதாவது யுத்தத்துக்கு ஒரு ரதங்கள், அது ஒரு 10 தூங்கிட்டு இருக்காங்க. யாரு? சவுல். பார்த்தீங்கன்னா அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி குத்தி இருந்தது. சவுல் பேர் ஈட்டி சொல்றது, அவன் தலைமாட்டில் ஈட்டி ஓரத்தில் பாதுகாப்பு வச்சுருக்காங்க, குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து ஓடினார்கள். அப்போனா அநேக ஜனங்கள் சவுல் சுற்றி படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே எந்திரிக்கலை. தாவீதும் அபிசாய் வர்றாங்க. அந்த சவுல் தலைவர் அந்த ஈட்டி குத்தி இருக்குது. ஆனால் அப்பவும் எந்திக்கலை. சவுல் எந்திக்கலை. தாவீது பார்த்துட்டு அந்த அபிசாயை என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொண்டு விடாது தடை பண்ணுறாங்க. ஏன்னா அபிசாய் சவுலை கொண்டு தயாராக இருக்காங்க. ஆனால் தாவீது விடலை. என்ன சொல்லி விடுறாங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிற மேல் தன் கையை கொண்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாட்டாருடைய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிற மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று என் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா தாவீது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் இயற்கை முறையில் வயதாகி மச்சான் பரவாயில்ல, ஒரு பெரிய போரில் போய் யுத்தம் அதில் மச்சான் ஒழிய நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் பயந்து இருக்கிறதால அவர் தாவீது சொல்றாரு. அதுல பார்த்தீங்கன்னா தாவீது சவுலின் தலைமாட்டில் உள்ள ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். தாவீது நினைச்சாரு, தண்ணீர் சோம்பு சொல்லுவாங்க, தண்ணீர் சோம்பையும் அந்த ஈட்டி இருந்துச்சுன்னா தலைமாட்டில் அதை தாவீது கிளம்புறாங்க. அப்போ அதை ஒருவரும் காணவில்லை. அதாவது ஒருவரும் காணவில்லைன்னா இந்த தாவீது இருந்தது, இந்த அபிசாய் இருந்தது, இந்த ஈட்டி எடுத்து போட்டு யாரும் பார்க்கல. இப்போ அந்த இடத்துல வந்துச்சுன்னா எல்லாம் நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாவீது கடந்து போயாச்சு. அந்த இடத்துக்கு கடந்து போயிட்டாவே 26ஆம் அதிகாரம் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா, தாவீது கடந்து அந்த பக்கத்துக்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே சொந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே, அதாவது ஆப்போசிட் தூரத்தில் ஒரு கொடுமுடி மலையிலிருந்து ஜனங்களுக்கு நேரில் குமாராகிய அப்னேருக்கு நேராக என்று கூப்பிட்டு, அதாவது சத்தமாக கூப்பிட்டு அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரோ என்றால், அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக நீ யார் என்றார். அப்போ ஆப்போசிட் ராஜாவுக்கு கூப்பிடுற நீங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ தாவீது சொல்றாங்க, அப்னேர் நீ வீரன் அல்லவா, இஸ்ரவேலில் உனக்கு சரியானவன் யார்
பின்னை நீர் மூடி ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனதல்ல. ஜனத்தில் ஒரு நம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொண்டு முடி வந்திருந்தானே. அப்போ ஜனத்தில் ஒருவன் ஆண்டவனை கொண்டு வந்திருந்தானே யார் வந்தா? தாவீது வந்தா. அப்படி அதை ஏன் நீ அறியாமல் வந்தா? நீ பெரிய வீர உங்கள் ராஜா ஏன் காக்காம வைத்த அப்படின்னு தாவீது இருக்கிறாரு. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போட முடியாது. நீங்கள் மரணத்துக்கு பாத்திரமானீர்கள். யாரும் தாவி சொல்றாரு. யார் சொல்றாருன்னா அந்த சவுலை காக்காமல் தான் முடியல. அவங்க தான் சொல்றாரு, பணக்காரங்க தான் சொல்றாரு. அதே மாதிரி இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீரையும் செம்பும் எங்கே என்று பாருங்க என்றார். அதாவது எப்படி வந்து தாவீது கிண்டலா சொல்றாரு. அதாவது உங்க ராஜா பக்கத்துல சவுல் பக்கத்துல ஈட்டி சொம்பு இருந்துச்சுன்னா அது இருக்குதா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றாரு. அப்படி தாவிக்கு அங்க என்ன இல்லை, சொம்பும் இல்லை ஈட்டியும் இல்லை. அப்போ அப்போது சவுல் தாவீது சத்தத்தை அறிந்து, அதாவது தாவீது வந்து அதை பேசுகிறத பார்த்துட்டு சவுல் இது தாவீதுடைய வாய்ஸ் மாதிரி இருக்க அப்படின்னு தாவீது சவுண்ட் மாதிரி இருக்குன்னு நினச்சி அவர் அது சொல்கிறாருங்க. அப்போது சவுல் தாவீது சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா என்றார். அதற்கு தாவீது, ராஜாவாகிய ஆண்டவனே இது என் சத்தம் தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்வது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் பொல்லாப்பு என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? தாவீது சவுலை கேட்கிறாரு. அப்போ இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் நம்முடைய அடியானுடைய வார்த்தையை கேட்பீராக. அப்போ தாவீது சொல்றார், கேட்பீராக. கர்த்தர் உண்மை எனக்கு விரோதமாக இருக்கிறதால் அதற்கு அவர் காணிக்கை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்யாத கொடுத்து விட்டார்களே அப்படின்னு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 22 பார்த்தீங்கன்னா, அதற்கு தாவீது, ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவனும் இப்போ வந்து அதை வாங்கி கொண்டு போகணுங்கிறார். அதாவது ராஜாவுடைய ஈட்டி இங்கே இருக்குது, அங்கிருந்து ஒரு ஆள் வாங்க ஈட்டி தர்றேன், நீ கொண்டு போய் சவுலுக்கு கொடுன்னு சொல்கிறார். அப்படி தாவீது சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு அவனோட நீதிக்கு உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும், அதாவது தாவீது சொல்றாரு, கர்த்தர் இன்று உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் என் கையை நீட்ட மனதலாக இருந்தேன். ஏன்னா கர்த்தர் சவுல் அபிஷேகம் பண்ணிட்டாரு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல என் கையை நீட்ட மனதில்லாத இருந்தேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ஏன்னா இப்போ தாவீதுக்கு வந்து சவுல் மேல ஒரு அக்கறை, அவர் மதிப்பாக சொல்றாரு. ஆண்டவர் மேலே ஒரு பயம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவரையும் வந்து அவர் வந்து அந்த இடத்துல கடமைப்படுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24 வசனம். இதோ உங்களுடைய ஜீவன் இன்றைய என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருக்குதோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருக்க முடியாது. அவர் என்னை எல்லா புத்தகத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்போ இதெல்லாம் இந்த நடந்து முடிஞ்ச பிறகுதான் சவுல் வந்து 1 சாமுவேல் 26ஆம் வசனத்தில் 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுல் தன் ஸ்தானத்தில். அப்படியே தாவீது அவருடைய போறாரு, சவுல் அவருடைய ஸ்தானத்துக்கு போறாரு. அப்போ 2 பேரும் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தாங்க, சண்டை போடுற மாதிரி இருந்தாங்க. தாவீதை வந்து சவுல் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் நடந்துச்சுங்க, சவுல் வந்து தாவீதை கொண்டு வந்தார். ஆனால் தாவீதுக்கு சவுல் வந்து அதிக வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு கிடைச்சோம் கர்த்தருக்கு பயந்து அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. ஏன்னா கர்த்தருக்கு அபிஷேகம் கைது பண்ணி பயிர் வெளியே விட்டாரு. அந்த இடத்துல கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தினாரு, மகிமைப்படுத்தினாரு. அப்போ வந்து இது உண்மை வந்து என்னடா நம்ம தாவீது நம்ம கொள்ள ஒரு வகை தேடி நம்ம வாய்ப்பு கொல்லாமட்டாரு. அவரே கொண்டு வந்துட்டு சவுல் வந்து தாவீதை கொண்டு வந்து இருந்தாலும் தாவீதை வந்து சவுல் வந்து ஆசிரிச்சுட்டு அவர் போனாரு, தாவீதை அடக்கம் போனாரு. நம்ம இதில் என்ன தெரியணும்னா, நம்ம வந்து தேவ பிள்ளைகள், யுத்தம் நம்முடையது கிடையாது, யுத்தம் கர்த்தருடையது. நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, கர்த்தர்கள் பார்த்து வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்து வைக்கணும். முதல்ல முட்டி விட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அதிகமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு, நம்ம ஜெபத்தை கேட்பாரு, நம்ம பிரச்சனையை சரி பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமைக்காக ஆமென்.